அந்த காலத்துல போக்குவரத்தே கிடையாதுங்க. காசிக்கு போனவன் எவன் திரும்பணும்? காசிக்கு போனாலும் உன் கருமா தீராதரா, பெத்த தாய பட்டினி போட்டாமா. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உன் பாவம் போவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் பூர்வீகத்தை மறந்தவனுக்கு எங்க போனாலும் புண்ணியம் கிடையாது. 1, 4, 7, 10 சனி. இதே 4 மூலையில சனி இருந்தாலும் உங்களுக்கு காசி கர்மா அனுப்பிச்சிருவான். இன்னைக்கு போக்குவரத்து இருக்குங்கிறதுனால போறான். காசிக்கு போனது யாருங்க? பரதேசி, சன்னியாசி, சாமியார். குடும்பம் ஒரு கோயில், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இந்த சாமியாருக்கு பேர்ல என்ன தெரியுமா? காவி கட்டவனுக்கு பேர் துறவி. துறந்தவன், குடும்பத்தை துறந்தவன், வாழ தகுதியற்றவன். சிவன் அடியார், செத்தவனுக்கு பேர் சிவலோக பதவி. சாமியார்னா செத்தவன், சன்னியாசி, பிச்சைக்காரன், அன்னக்காவடி. காசிக்கு போனவனுக்கு பேர் பரதேசி. அப்போ போனவன் திரும்ப மாட்டாங்கிறது பேரு. அப்ப காசிக்கு நீ போறேன்னா நீ என்ன அர்த்தம்? நீ பரதேசியா மாறிட்டேன்னு. 1, 4ங்கிறது 4ஆம் இடம் தாய்.